இப்படி ஒரு தனியாளா இருந்து ஒரு பிளைட்டையே ஹைஜாக் பண்ணி டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் கண்ணுல விரல விட்டு ஆட்டின ஒருத்தர் தான் டிபி கூப்பர். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஹைஜாக் நடந்திருக்கிற ஒரு விஷயம் உலகம் முழுக்க பரவுறனால நியூயார்க் டைம்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ், அதுக்கப்புறமா வாஷிங்டன் போஸ்ட், இந்த மாதிரி பயங்கர ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ்ல அந்த கம்பெனிஸ்க்கு 5000 லெட்டர்ஸ், கிட்டத்தட்ட 5000 லெட்டர்ஸ்க்கு மேல நான் தான் டிபி கூப்பர், என்னுடைய தம்பி தான் டிபி கூப்பர், என்னுடைய மச்சான் தான் டிபி கூப்பர், எனது பக்கத்து வீட்டுக்காரர் தான் டிபி கூப்பர்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. இப்படி பயங்கர ஃபேமஸா அந்த கேசஸ் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா 1972ல FBI ஒரு 2 பேத்த சஸ்பெக்ட் பண்றாங்க, அதாவது சந்தேக நபர்களாக கைது பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தான் தாந்தா டிபி கூப்பர்னு சொல்லி பல நியூஸ் பேப்பர்ஸ்க்கு பல லெட்டர்ஸ பேரே எழுதாம போட்டிருந்திருக்காங்க. இப்படி எங்க இருந்து அந்த ஆர்டிகல்ஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் வருதுங்கிறத FBI ட்ராக் பண்ணி அந்த அரெஸ்ட் பண்ண 2 பேரு வில்லியம் அண்ட் டொனால்ட் அப்படிங்கிற 2 பேர் தான். டிபி கூப்பர் எப்படி இருப்பார்னு சொல்லி தெரியாத பட்சத்துல அந்த ஹேர் ஹோஸ்டர் சொன்ன அந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் வச்சு ஒரு வரைபடத்தை வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்னேன். இதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இன்னொரு முயற்சி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி டிபி கூப்பரை அட்டென்ட் பண்ண 2 பிளைட் அட்டெண்டன்ஸையும் தனித்தனியா வச்சு விசாரணை பண்ணி 2 ஸ்கெட்சை ரெடி பண்றாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 2 ஸ்கெட்சுமே 100% ஒத்து போயிருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 பேர், எவ்வளோ 1000 பேரை இந்த ஸ்கெட்சை வச்சு மட்டுமே சஸ்பெக்டா அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு புது படத்துக்கு ஆள் எடுக்கும் போது நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒருத்தர் 2 பேர்னு கொண்டு வர்ற மாதிரி இந்த 1000 சஸ்பெக்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியா பிரைம் சஸ்பெக்டா 24 பேரை கொண்டு வராங்க. என்னடா முதல்ல டான் கூப்பர்னு பேர் சொன்ன, இப்ப நான் டிபி கூப்பர்னு பேர் சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது என்னோட பிழை கிடையாது, அப்ப இருந்த போலீஸ் ஆபீசர் பிழை. ஏன்னு சொன்னா டான் கூப்பர்னு இருந்த அந்த பேரை நியூஸ் பேப்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது டிபி கூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ டைப்பிங் எரர்ல அவங்க கொடுத்தத அப்படியே பிரிண்ட் பண்ண பேர் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு யோசிக்கலாம். சரி, அப்ப அப்பாலஜிஸ் போட்டு இதை கரெக்ட் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்கும் போது டான் கூப்பர் அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய அளவு ஒரு பஞ்சா இல்ல அப்படிங்கறதுனால ஒரு ஃபயர்ஃபுல்லான பேரா தான் இருக்குது டிபி கூப்பர் அப்படிங்கிறது. சோ அதனால அதே வச்சுக்கிட்டாங்க. இந்த கேஸோட முதலாவது பிரைம் சஸ்பெக்ட் யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஃப்ளாய்ட். ரிச்சர்ட் ஃப்ளாய்ட் என்ன பண்றார் அப்படின்னா அதே பிளைட் நம்பர், அதே சீட் நம்பர், அதே ஊருக்கு டிக்கெட் எடுத்து அதே மாதிரி சூட்கேஸோட அதே மாதிரி கோட் சூட்டோட அந்த பிளைட்ல டிராவல் பண்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி டிபி கூப்பர் ஒரு விஷயத்த சிட்ல எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி இவர் ஒரு விஷயத்த சிட்ல எழுதி கொடுக்கிறாரு ஹேர் ஹோஸ்டர்ஸ்க்கு. ஆனா இவரு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல. ஒரு முக்கியமான கோஇன்சிடென்ட் என்னன்னா 2 பேருமே அவங்களுடைய சிட்ல எழுதியிருந்தது நோ ஃபன்னி ஸ்டப்ஸ், ஜோக் மாதிரி எதுவும் பண்ணி என்னைய கோவக்காரனா மாத்திராதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார். என்னடா இவ்வளவு பெரிய விஷயமா நடந்திருக்கு, அப்ப உங்க டிபி கூப்பர் மாட்டிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இவர் லுக் லைக் டிபி கூப்பர் மாதிரி இருந்தாலுமே கூட இவருடைய மத்த விஷயங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் டிபி கூப்பர் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த 2 பிளைட் அட்டெண்டன்ஸும் சொன்னனால டிபி கூப்பர் கேஸ்ல இருந்து இவரை விடுதலை பண்ணிடுறாங்க. ஆனா அதே மாதிரி தான் ரிச்சர்ட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த ரிச்சர்ட் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இது ரொம்ப ஃபேமஸான கேஸா இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நம்மளும் பணத்தை அடிச்சுட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடலாம், 2வது அட்லீஸ்ட் மாட்டினாலும் ஒரு ஃபேமஸா சரி மாறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். சோ அதனால இவர் டிபி கூப்பர் மாதிரி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த டிபி கூப்பர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நடுவானத்துல போற நேரம் பிளைட்ல இருந்து குதிச்சிருக்காரு பாராஷூட்ல. அதே போல கீழே குதிக்கும் போது கீழே ரெடியா இருந்த போலீஸ் ஆபீசர் கப்புன்னு கோழி அமுக்குற மாதிரி இவரை அமுக்கி போலீஸ்ல கொண்டு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இவரு டிபி கூப்பர் கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அரசாங்கத்தை மிரட்டி இவர் பணம் பறிச்ச அந்த குற்றத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் இவரை ஜெயில போடுறாங்க. அப்படி இருந்துமே கூட 8 மாசத்துல ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண இவரை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிடுறாங்க அங்க உள்ள போலீஸ். இந்த கேஸ்ல 2வது சஸ்பெக்ட் யாருன்னா டுவைன் வெபர் அப்படின்னு சொல்றவரு. இத கேட்கும் போது கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் என்னன்னா, இவரு
டாக்டர் சொல்லிருக்காரு இவர் சாகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் சாக போறேன், சோ எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் கெடு இருக்கு, சோ இவ்வளவு நாள் சொல்லாத ஒரு விஷயத்த ஒன்றை நான் சொல்ல போறேன், நான் தான் டிபி கூப்பர் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது தன்னுடைய மனைவிக்கு என்னடாவேன் ஐ எம் பேட்மேன் அப்படின்னு நம்ம 90s கிட்லாம் சொல்லிட்டு தெரியுற மாதிரி இவன் சொல்றான் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தாலுமே கூட அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை இப்பதான் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி எந்த விஷயங்களை இவங்க கம்பேர் பண்ணி பாக்குறான் அப்படின்னு சொன்னா, இவரு தூக்கத்துல கனவுல சில விஷயங்களை உளறி இருக்காரு. அதாவது பிளைட் நம்பர், பிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி சில விஷயங்களை உளறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் டிபி கூப்பர் அங்க எழுதி கொடுத்த சிட்டோல ஹேண்ட் ரைட்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரு 90% மேல ஒத்து போயிருக்கு. டுவைன் இப்ப அடுத்த நாள் சாக போறாரு. ஆனா அவர் சாகுறதுக்கு 4 மாசத்துக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பீச்ல இருந்து ஒரு பேக் கிடைச்சு அதுல கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ரூபாய்க்கு பெருமதியான ஒரு காசு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பீச்சுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அந்த மனைவி ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இது நம்ம வீட்டுல இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கே அப்படின்னு சொன்னாலுமே கூட, இல்ல எனக்கு தோணுச்சு அதனால உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. இவரு லுக் லைக்ல கிட்டத்தட்ட டிபி கூப்பர் மாதிரி இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங்கும் 90% ஒத்து போனாலும், இவர் நைட் மேர்ஸ்ல சத்தம் போட்டுட்டு இருந்தாலுமே கூட இவரு டிபி கூப்பர் இல்ல அப்படிங்கறது நிறைய இடங்கள்ல ப்ரூவ் பண்ணப்பட்டனால இவரையும் அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஓரளவு அறிவுக்கு நான் யோசிக்கிறேன் என்னன்னா, 50 வருஷமா ஒரு கேஸ், ஒரு திருட்டு சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னா அது டிபி கூப்பரோட இந்த கேஸ். நான் சில ஆர்டிகல்ஸ்ல நான் படிச்சிருக்கேன், ஒரு ரூம் முழுக்க டிபி கூப்பரோடைய அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம 1000 பேருக்கு மேல சஸ்பெக்டா இருக்கு, 1000 பேர்த்தையும் பார்த்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பத்தல அப்படின்னு சொன்னா நீங்களும் கூகுள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இது சம்பந்தப்பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். ஆனா உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா டிபி கூப்பரை எப்பயுமே பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா நான் தான் டிபி கூப்பர். சோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்ண வரேன். அண்டில் பாய்.